அப்ப அன்பு அப்படிங்கிறது நாம பிதாவினுடைய வார்த்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார், அதை நான் கை கொள்ள வேண்டும் என்று உடனே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் மெய்யான அன்புக்கு செல்லுகிறோம். இல்லைன்னா மாய்மாலமான அன்பு. அவர் சொல்றது நான் என்ன கேட்கிறது? அவர் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை தானே. நீ என்ன சொல்றது? நீயே கீழ்ப்படிய மாட்ட, நீ என்ன சொல்ற? அப்படி சொல்ல முடியுமா? அவர் சொல்ற வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. என்கிட்ட குற்றம் இருந்தா நான் ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்ப யோவான் 5:42-43 பாருங்க. அவர் இயேசு இவர்களில் தேவ அன்பு இல்லை என்று இயேசு எப்படி கண்டு கொண்டாரு? அவங்க கை கொள்ளல. நான் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. வேறொருவன் தன் சுயநாமத்தினால் வந்தால் அவன் என்ன செய்வீங்க? நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க. அப்ப தேவனாலே வருகிற மகிமை தேடாம ஒருவரில் ஒருவர் மகிமை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னாங்க.